மதுரையில் செயல்பட்டு வரும் ஈசி கோல்ட் மணி நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களிடமிருந்து சுமார் 1,75 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக புகார் குவிந்து வருகிறது. நடவடிக்கை பாயுமா? நாட்டில் பல ஏமாற்று திட்டங்களை மோசடி பேர்வழிகள் அறிமுகப்படுத்தி எப்படி பணத்தை சுருட்டுகின்றனர் என்பதை சதுரங்க வேட்டை படத்தில் பல்வேறு காட்சிகள் மூலம் காட்டியிருப்பார் இயக்குனர். அதில் ஒரு காட்சிதான் தங்க நகை சலுகை திட்டம். இதை போல ஒரு மோசடி தற்போது மதுரை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட நகரங்களில் நடந்துள்ளது. மதுரையில் செயல்பட்டு வரும் ஈசி கோல்ட் மணி என்ற நிறுவனம் தங்க நகை சேமிப்பு திட்டம் என்ற பெயரில் தற்போது நிதி மோசடியில் சிக்கியுள்ளது. 1.25 கோடி மோசடி செய்ததாக வாடிக்கையாளர்கள் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். எப்படி நடந்தது இந்த மோசடி? மதுரையைச் சேர்ந்தவர் நாகராஜன் என்ற வசந்தராஜன். இவர் மது எஸ்எஸ் காலனியில் ஈசி கோல்ட் மணி என்ற நிறுவனம் மூலம் தங்க நகை சேமிப்பு திட்டங்களை நடத்தி வந்தார். குலுக்கல் முறையில் தங்க நகை சேமிப்பு திட்டம், வெளிநாடுகளுக்கு சுற்றுலா அழைத்துச் செல்லும் திட்டம், செல்போனில் விளம்பரம் பகிர்வதன் மூலம் பணம் சம்பாதிக்கும் திட்டம் என கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்தார். வாடிக்கையாளர்கள் குவிந்தனர். சில மாதங்கள் அறிவித்தபடி சலுகைகளை வழங்கி வந்த நாகராஜன் அதையடுத்து எதையும் வழங்கவில்லை என்றும், வாடிக்கையாளர்கள் அவரை தேடத் தொடங்கியதும் தலைமறைவாகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. மதுரையில் எஸ்எஸ் காலனியில் அவர் நடத்தி வந்த அலுவலகம் மூடப்பட்டுள்ளதாகவும், நாகராஜனால் 450 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் திருச்சி மாநகர காவல் ஆணையரிடம் தாங்கள் இழந்த பணத்தை திரும்பி பெற்று தரும்படி புகார் அளித்துள்ளனர். வாரம் 1000 ரூபா நம்ம கட்டணும். 30 வாரம் நம்ம கட்டினா உங்களுக்கு 30 வாரம் நம்ம கட்டினா உங்களுக்கு வாரம் குழுக்கள் நடக்கும். இந்த குழுக்கள் தேர்ந்தெடுத்து யார் விழுகிறாங்களோ அவங்க 2 பவுன் ஆல்மார்க் நகை கொடுப்பாங்க. சரி, விழாத நபர் எத்தனை பேர் இருந்தாலும் 30 வாரம் முடிஞ்சு 31வது வாரத்தில் உங்களுக்கு 2 பவுன் ஆல்மார்க் நகை கொடுக்குறதா ஆசை வார்த்தைகள் காட்டி புரோச்சர் கலராக அடித்து மக்களை ஏமாற்றி கூலி வேலை செய்கிறவங்க 500, 1000 கூலி வேலை செய்கிறவங்களாம் ஆசைப்பட்டு 2 சீட்டு 3 சீட்டு கட்டி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 30 வாரத்துக்கு 30 பேர்த்துக்கு கொடுத்துட்டாங்க. மீதி ஒரு 450 பேர்த்துக்கு கொடுக்கலைங்க. ஆள் தலைமறைவாக ஆகிட்டார். இப்போ நாங்கள் நைட்டு பகலாக மதுரை, தேனி, கம்பம், திருச்சி அலைஞ்சு கிளைஞ்சு பார்த்து ஆளை பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நான் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு ஆப்போசிட்டாக நெகட்டிவாக பேசிட்டார் சார். சேமிப்பு திட்டங்களில் சேரும்போது சம்பந்தப்பட்ட நிறுவனம் பற்றி நன்கு விசாரித்த பின்னரே சேர வேண்டும் என போலீசார் பலமுறை அறிவுறுத்தியும் பணத்திற்கும் அதிக சலுகைகளுக்கும் ஆசைப்பட்டு மக்கள் தங்கள் சேமிப்பை இழக்கும் அவலம் தொடரவே செய்கிறது.